மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டிலே எப்படி டெக்கோபேஜ் டிஷ்யூ பேப்பர் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச 2 ஐடியா வந்து நாங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதில் எந்த பொருள் வந்து உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு 4 டிசைன் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுதான் வந்துட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மெத்தட் சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி பண்ணுறது, அண்ட் செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணி செய்கிறது. நம்ம வீட்லேயே செஞ்ச பட்டர் பேப்பர் வந்துட்டு இந்த டெக்கோபேஜ் டிஷ்யூ பேப்பருக்கு வந்துட்டு செட் ஆகாதுங்க. கடையில் வாங்குகிற பட்டர் பேப்பர் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பட்டர் பேப்பர் பார்த்தீங்கன்னா சார்ட் பேப்பர் மாதிரி வந்துட்டு பெருசாக இருக்கும். ஒரு பேப்பர் பார்த்தீங்கன்னா 5 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு பட்டர் பேப்பர் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் பேப்பர் உங்களுக்கு ஸ்டேஷனரி ஷாப்பில் வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ பட்டர் பேப்பர் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி டபுள் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்து ஃப்ளவர் வந்துட்டு வரைஞ்சிக்க போகிறேன். அதுக்கு எல்லோ அண்ட் ரெட் கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேங்க. அந்த 2 கலர் இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு தென் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது அந்த ப்ரஷில் 2 கலருமே நமக்கு வந்துடும் இல்லையா. தென் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ளவர் வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். இது வந்துட்டு ஓல்டு மெத்தட் தான். இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்லாம் வந்துட்டு வரல அப்படின்னா அதுக்குமே வந்துட்டு நான் ஒரு ஐடியா வந்து தந்திருக்கேன். ஸோ அதனால் வீடியோ வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் வந்து எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். முடிச்சதுக்கப்புறம் சீரியஸாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, பொதுவாக டெக்கோபேஜ் டிஷ்யூ பேப்பர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு நேச்சர், ஃப்ளவர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இதை சூஸ் பண்ணி வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கார்ட்டூன் பிக்சர் வேணும் அப்படின்னா கூட வந்துட்டு தாராளமாக ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கான ஐடியா வந்துட்டு நான் கண்டிப்பாக தரேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அக்ரிலிக் பெயிண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் போஸ்டர் கலர் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஸ்கெட்சு மார்க்கர்னு எதுவும் யூஸ் பண்ண முடியாதுங்க. அதுக்கு பதிலாக சிடி மார்க்கர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பெர்மனெண்ட் மார்க்கர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ரெண்டுமே வந்துட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரெண்டுமே வந்துட்டு டெக்கோபேஜ்க்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுவுமே வந்துட்டு நான் இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருப்பேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போது க்ரீன் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் லீவ்ஸ் வந்துட்டு நான் வரைஞ்சிட்டு லாஸ்ட்டாக அந்த ஃப்ளவரோட சென்டரில் எல்லோ கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நான் வந்துட்டு டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி கொஷன் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிக்கலாம், இல்லைனா சிங்கிள் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணின ஃப்ளவர் வந்துட்டு இந்த பிங்க் கலரில் இருக்கிற ஃப்ளவர். அந்த பிங்க் கலரில் இருக்கிற ஃப்ளவர் வந்து எப்படி ட்ரை பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில் பண்ணினேன். அந்த லீஃப் வந்து ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் பண்ணினேன். ஓகேங்களா, ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த மாதிரி டபுள் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் வந்துட்டு வராது. அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி ட்ராயிங்ஸ், அதாவது கார்ட்டூன் பிக்சர் அந்த மாதிரிலாம் வரையணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. தென் உங்களோட மொபைலில் இருக்கிற பிக்சரை அப்படி நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. தென் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் மார்க்கரோ இல்லைன்னா பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டோ யூஸ் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு அண்ட் உள்ளுக்குள்ளேயுமே வந்துட்டு நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. ஈவன் கார்ட்டூன் பிக்சர், சாமி பிக்சர்னு எந்த மாதிரி பிக்சர் வேணும்னாலும் நீங்கள் வந்து உங்களோட இஷ்டப்படி அதை வந்து டெக்கோபேஜ் டிஷ்யூ பேப்பராக வந்துட்டு மாற்றிக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி மொபைலில் இருக்கிற பிக்சரை வந்து நம்ம ட்ரேஸ் எடுக்கிறது அப்படின்ற வீடியோ வந்துட்டு ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அவுட்லைன் வந்து சிடி மார்க்கர் யூஸ் பண்ணி வந்து கொடுத்துட்டேங்க. உள்ளுக்குள்ளே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பிக்சர் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த ட்ரைபல் லேடி வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ளுக்குள்ளேயுமே வந்துட்டு கலர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நார்மல் பேப்பருக்கும் பட்டர் பேப்பருக்கும் வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பேப்பரை விட பட்டர் பேப்பர் வந்துட்டு ரொம்பவே தின்னாக இருக்கும், ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பாட்டில்லையோ இல்லை வேறு சர்ஃபேஸ்லேயோ வந்துட்டு ஒட்டும்போது கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது. நார்மலாக டிஷ்யூ பேப்பர் ஒட்டுற மாதிரியே தான் வந்துட்டு இருக்கும். நிறைய பேத்துக்கு இந்த டவுட் வரும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு இதையுமே நான் இப்போ கிளாரிஃபை பண்ணேன். இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு வரைஞ்சி உள்ளுக்குள்ளேயுமே வந்து இந்த மாதிரி அழகாக வந்துட்டு நான் டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி எந்த பிக்சர் வேணும்னாலும் ட்ரா பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு அந்த ட்ரைபல் லேடி நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சேன். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். செகண்ட் மெத்தடுக்கு நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டிஷ்யூ பேப்பர் தான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இந்த டிஷ்யூ பேப்பருக்கு மேலே ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்துட்டு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் எது வேணும்னாலும் வச்சுக்கோங்க. தென் அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டிஷ்யூ பேப்பருக்கு மேலே நம்ம ட்ரா பண்ணும்போது அதுக்கு கீழே வந்துட்டு ஒட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் கீழே ஏதாவது தரையில் வச்சு பண்ணும்போதோ அந்த டிஷ்யூ பேப்பர் அப்படி தரையில் போய் ஒட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்காக நம்ம அந்த பிளாஸ்டிக் ஷீட் வந்துட்டு வச்சுக்கிறோம். தென் அதுக்கப்புறமா நான் வந்து பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரீ மாதிரி வந்து நான் பிரான்ச்சஸ் மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். வரையும் போது
மேலாப்பில் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிடிச்சு வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த பேப்பர் வந்துட்டு அப்படியே கிழிஞ்சிரும். ஸோ அதனால் மேலாப்பில் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. இந்த நார்மல் டிஷ்யூ பேப்பரில் நம்ம ட்ரேஸ் எடுத்து வரைகிறது அதெல்லாம் வந்துட்டு செட் ஆகாது. ஏதாவது நேச்சர் அந்த மாதிரி வந்துட்டு வரைஞ்சி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இல்லைன்னா இப்போ நான் பண்ண மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அந்த பட்ஸை இந்த மாதிரி ஒன்றா வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாட் போட்டுக்கிறேன். தென் அந்த பட்ஸ் யூஸ் பண்ணி நான் ஃப்ளவர்ஸ் மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்க போகிறேன். அதுக்கு நான் 2 கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பிங்க், அதுக்கப்புறமா ஒயிட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சாரி 3 கலருங்க. அதுக்கப்புறமா எல்லோ கலர் கூட நான் எடுத்திருப்பேன். லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பிங்க் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி டாட் வச்சு ஃப்ளவர்ஸ் மாதிரி வந்துட்டு நான் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மெத்தட் கொஞ்சம் பழைய மெத்தட் தான். பட் நான் இந்த டிஷ்யூ பேப்பரில் ட்ரை பண்ணேன். சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றதுனால வந்துட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பிரான்ச்சஸ் வந்து பிளாக் கலரில் கொடுத்தோம் இல்லையா, அந்த பிளாக் கலர் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த பட்ஸ் யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே தான் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. உங்களோட இஷ்டப்படி எங்கே வேணுனாலும் இந்த மாதிரி டாட் வச்சிங்க அப்படின்னா இந்த பிக்சர் வந்துட்டு சூப்பர்பாக இருக்கும். இப்போது எல்லோ கலருமே வந்துட்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். தென் அது யூஸ் பண்ணியுமே வந்துட்டு டாட் வச்சிட்டேன். டாட் வைக்கும்போதே நல்ல மேலாப்பில் தாங்க வச்சேன். ரொம்ப அழுத்தி பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா அப்போவே அந்த டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு கிழிஞ்சிரும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட டெக்கோபேஜ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ காயறதுக்கு முன்னாடியே இந்த பேப்பரை இந்த மாதிரி நான் மெதுவாக வந்துட்டு எடுத்துக்கிறேன். எடுத்து அதுக்கு மேலேயே வச்சு நான் மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கிறேன். காஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்மளோட டெக்கோபேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து செஞ்சது எல்லாத்தையுமே வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு செஞ்ச அந்த ஃப்ளவர் மெத்தட் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். அதை நான் வந்து இந்த மாதிரி பாட்டிலில் தான் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாட்டில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். தென் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டை வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங் வந்து கொடுத்துக்கிட்டேன். இந்த ஒரு கோட்டிங் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா செகண்ட் கோட்டிங்குமே வந்துட்டு கொடுத்துட்டு அந்த செகண்ட் கோட்டிங்குமே வந்துட்டு நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்மளோட பாட்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. தென் ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த டிசைனுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இப்படி நீங்கள் தொட்டு வந்துட்டு வரையும் போது அந்த பேப்பர் அப்படியே வந்துட்டு கிழிஞ்சு வந்துடும். இதுதான் வந்துட்டு நார்மலாக நம்ம டெக்கோபேஜ் கடையிலேருந்து வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மெத்தடில் கூட நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாக நமக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணுறோம் அப்படின்னா ஒட்டை வந்துட்டு கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் விட்டு கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணுறதே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதனால் சிசர் யூஸ் பண்ணியே வந்துட்டு இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி அந்த இன்னொரு பேப்பரையுமே வந்துட்டு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒட்டுறதுக்கான பேஸ்ட் வந்துட்டு நமக்கு தேவைப்படும். அதாவது மாட்பாஜ் நமக்கு தேவைப்படும். மாட்பாஜ் வந்துட்டு ஏற்கனவே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2 ஸ்பூன் ஃபெவிகால் எடுத்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட மாட்பாஜுமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாட்பாஜ் வந்து இந்த பாட்டிலுக்கு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச டெக்கோபேஜ் டிஷ்யூ பேப்பரை வந்துட்டு இதுக்கு மேலே வந்து வச்சு பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படியே அந்த பாட்டிலோட ஒட்டி சூப்பர்வாக டெக்கோபேஜ் மாதிரியே வந்துட்டு நமக்கு ரெடியாக ஆகிடும். இப்போ நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். எங்கெல்லாம் வந்துட்டு கம் அப்ளை பண்ணலையோ அங்கே மட்டும் மறுபடியுமே வந்துட்டு கம் அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த பேப்பரை வந்துட்டு பேஸ்ட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் எந்த சுருக்கமுமே இல்லாத மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச மாட்பாஜ் யூஸ் பண்ணி அந்த பேப்பருக்கு மேலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கோட்டிங் ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரிஜினல் டெக்கோபேஜ் மாதிரியே வந்துட்டு இருக்கும். நான் ஃபுல்லாக இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துட்டு நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது அதே பாட்டிலில் அதர் சைடு இருக்கும் இல்லையா, பின்னாடி சைடு இருக்கும் இல்லையா, அந்த சைடு வந்துட்டு இந்த பேட்டர்ன் வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஓகேங்களா? சேம் அதே மாதிரியே தான் மாட்பாஜ் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு தென் அதுக்கு மேலேயுமே வந்துட்டு மாட்பாஜ் அப்ளை பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான், நம்ம வீட்டிலே செஞ்ச டெக்கோபேஜ் டிஷ்யூ பேப்பரில் செஞ்ச பாட்டில் ஆர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்கு இல்லையா? இப்போ நம்ம நார்மல் டிஷ்யூ பேப்பரில் செஞ்சோம் இல்லையா, அதையுமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதையுமே வந்துட்டு சேம் அதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த பேட்டர்னுக்கு மேலேயே வந்துட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணினீங்க அப்படின்னா அழகாக வந்துட்டு அந்த பேப்பர் தனியாக வந்துட்டு வந்துடும். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள்.
இப்போ நார்மல் டிஷ்யூ பேப்பரில் செஞ்ச பேட்டர்னுமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணி அதுக்கு மேலேயுமே வந்துட்டு மார்போஜ் அப்ளை பண்ணி நல்லா காய வச்சும் எடுத்துக்க போகிறேங்க. தென் அந்த பாட்டிலோட பேக் சைடில் வந்துட்டு அந்த ட்ரைபல் லேடி வரைஞ்சே இல்லையா, அதையுமே வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். சூப்பர்பாக நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே வந்துட்டு வீட்டில் டெக்குபேஜ் டிஷ்யூ பேப்பர் வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.